கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எருசலேமை இரண்டாக பிரித்தல், 2 ஸ்டேட் சொல்யூஷன்ஸ். எல்லா நாடுகளும் இணைந்து ஏக தீர்மானங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக போட்டுள்ளனர். இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதில் பிரான்ஸ் முதன்மையாக உள்ளது. சகரியா 12:3 படி பூமியில் உள்ள ஜாதிகளெல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அவர்கள் எருசலேமை பிரிப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை, எருசலேமில் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் நாடு தனியாக்கப்படும் காலம் வரும். இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள், இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகள் என உருவாகும். இது குறித்தான முழுமையான விளக்கங்களை இந்த காணொலியில் பாருங்கள், கேளுங்கள். நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களுக்கு புரிதலை உண்டாக்கும். தற்பொழுது நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதே யுத்தம் இன்னும் பெருசாகும். எதனாலே பெருசாக போகிறது என்று சொன்னால், இந்த எருசலேமை இரண்டாக பிரிக்க சொல்லி இருக்கிறார்கள். 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்பதாகும். இப்போ இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லக்கூடியது ஜூன் மாசம் 2வது வாரத்தில் அவர்கள் கொண்டு வந்து ஐநா சபையிலே ஸ்தாபிக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் 2 ஸ்டேட் சொல்யூஷன். இதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஐநா சபையில கொண்டு வர போறாங்க ஜூன் மாசம் முதல் 2 வாரத்தில். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும், ஏகமாய் எல்லா நாடுகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எருசலேமை இரண்டாய் பிரிக்க சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்தாகிவிட்டது. இதில் ஆச்சரியப்பட்ட விதத்துக்கு என்னவென்றால், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் இதற்கு ஆதரவு. இதை கொண்டு வரதே பிரான்ஸ் தான். இதற்கு ஆதரவாக இங்கிலாந்து, பல நாடுகள் இருக்கிறது. இவர்கள் அத்தனை பேரும் சகரியா 12:3-4 நம் கண்களுக்கு முன்பாக பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் அதுக்கு ஏகமாய் கூடிக்கொள்வார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் வருகிற ஜூன் மாசம் நிறைவேற போகிறது. எருசலேமை இரண்டாய் பிரிக்க சொல்வார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெளிவாக சொல்லிவிட்டார், அந்த பேச்சுக்கே இடமில்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை, எருசலேம் முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லுகிறார். என்ன நடக்கும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனியுங்கள். இதை இஸ்ரவேல் ஏற்றுக்கொள்ளாது. அதன் நிமித்தமாக ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டும் இஸ்ரவேல் ஏற்றுக்கொள்ளாததனாலே ஐநா சபையின் மூலமாக இஸ்ரவேலுக்கு நெருக்கடி கொடுக்கப்படும், இஸ்ரவேலுக்கு தனிமைப்படுத்தப்படும், அல்லது அதற்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படும் பொழுது ஒரு யுத்தம் ஒன்று அங்கே ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த இடத்தை வலுக்கட்டாயமாக இஸ்ரவேல் கையிலிருந்து, குறிப்பாக அந்த எருசலேம் பட்டணத்தை எடுத்து அதை பாலஸ்தீனர்கள் கையில் கொடுப்பதற்கான யுத்தம் ஆரம்பிக்கும். இந்த யுத்தம் தான் எசேக்கியேல் 38-39 உச்ச நிலையை அடையும். அது 3ஆம் உலக யுத்தமாக மாறும். அப்பொழுது நாடுகள் இரண்டாக பிரியும். இப்பொழுதே ஐரோப்பாவில் இருக்கிற ஐரோப்பியன் யூனியன் எல்லாம் இந்த விஷயத்தில் இரண்டாக பிரிய தொடங்கி இருக்கிறது. ஒருபுறம் அமெரிக்கா, பல நாடுகள் வரும். அந்த நேரத்தில் நாடுகள் எல்லாம் இரண்டாக பிரியும். இஸ்ரவேலுக்கு ஆதரவான நாடு ஒரு பக்கம், இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு பக்கம் ஒரு நாடு. இதற்கு ரஷ்யா தலைமை வகிக்கும். எசேக்கியேல் 38 அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக அந்த இடம் முழுவதுமாக இஸ்ரவேல் வசம் வரும். எப்படி வரும்? இத்தனை நாடுகள் எதிர்த்து நிற்கிறது, அத்தனை பேரும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உலக நாடுகள் இரண்டாக பிரியும். அது 3ஆம் உலக யுத்தமாய் மாறும். அந்த இடத்துல இருக்கிற வழிபாட்டு தலத்தை அவர்கள் தங்கள் வசம் எடுப்பார்கள், அல்லது அங்கே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும். எசேக்கியேல் 38:19 வேதம் சொன்னபடி மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று, ஏன்னா வேதம் சொல்லுது பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாகி என்று சொல்லி. இப்பொழுது இஸ்ரவேலை சுத்தி எல்லா பக்கமும் பூமி அதிர்ச்சி வந்துகிட்டே இருக்கு. கிரீஸ்ல வந்திருக்கு, சிரியால வந்திருக்கு, ஈரான்ல வந்திருக்கு, எல்லா பக்கமும் பூமி அதிர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. எருசலேமிலும் பூமி அதிர்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, பெரிய பூமி அதிர்ச்சி என்றால் குறைஞ்சபட்சம் 6 புள்ளிக்கு மேல இருக்கணும். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி எருசலேமிலே, இஸ்ரவேலிலே வரும். அப்பொழுது இந்த வழிபாட்டு தலம், அங்கே இருக்கிற தலம் இயற்கையாக இடியுமோ அல்லது யுத்தத்தில் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அதை இடிப்பார்களோ, ஏதோ ஒன்று நடக்கும். அதனுடைய விளைவாக 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும். அதனுடைய முடிவாகத்தான் இந்த இடம் முழுவதும் இஸ்ரவேல் வசம் போகும். சரி, இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்ரவேலை பற்றின இத்தனை விஷயங்களை நாம் பார்க்கிறோமே, மாம்சத்தின்படியோ அல்லது ஆவியின்படியோ நமக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் என்றால், இந்த எருசலேமில் தேவாலயம் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அது உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நமக்கு அடையாளம் மட்டுமே. இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள சொல்லி இருக்கிறார். காரணம், ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாம் அவரிடத்தில் ஞான நன்மைகளை பெற்றிருக்கிறோம், சரீர நன்மைகளால் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் அதை கொண்டு வந்த முறை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அவர்களுக்கு சரீர நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ரோமர் 15 சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், இது எல்லாம் நடக்க போகிறது. இது சம்பவிக்க தொடங்கும் போதுதான் 21ஆம் அதிகாரம்
28வது வசனம். இது சம்பவிக்க தொடங்கும் போதுதான் உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:28 ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே லூக்கா 21:24 பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த எருசலேம் முழுவதுமாக ஹோலி சிட்டி, அதாவது பரிசுத்த நகரம் என்று யூதர்களால் அனௌன்ஸ் பண்ணப்படும். ஒவ்வொரு மதத்தாரும் தங்களுக்கு ஒரு ஹோலி சிட்டி வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி இவர்களும் அதை ஏற்படுத்துவார்கள். அது வரைக்கும் அது உள்ளே மற்றவர்கள் நாம் எல்லோரும் போக முடிகிறது. ஆனால் அதற்கு பிறகு ஒருத்தரையும் அந்த பகுதிக்குள் விடமாட்டார்கள். அங்கே வேற எந்த வழிபாட்டு தலமும் இருக்காது. அவருடைய தேவாலயம் மட்டும்தான் இருக்கும். அதற்கான ஆரம்ப கட்டம் தான் இப்பொழுது வந்திருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தீர்க்க தரிசனத்துடைய தொகுப்பு ஏறக்குறைய 100 வருஷம், இன்னும் துல்லியமாய் சொல்ல வேண்டும் என்றால் 77 வருஷம். அத்தனையும் இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கர்த்தர் அறிவித்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் நடப்பித்தது இந்த 110 வருஷ காலம். ஆனால் அத்தனையும் 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஏதோ இவர்கள் பேரின்ப பெருவிழாவை வருஷா வருஷம் நடத்துகிறார். ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருக்கு ஒரு அதன் மேல் திட்டம் இருக்கிறது. இந்த வருஷம் பேரின்ப பெருவிழாவினுடைய திட்டம் வரப்போகிற வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவது, உங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அதே சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை, அதே போல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத வாழ்க்கை, அப்படியே இப்படியே இருந்துட்டு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு 70-80 வயசுல சாகலாம் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்களானால் அதற்கு முன்பதாகவே வருகை வரப்போகிறது. அதற்கு என்ன ஆயத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். இயேசு சொன்ன இத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக இத்தனை துல்லியமாய் நிறைவேறுமானால் அவர் வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நிறைவேறப் போகிறது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட நம் காலத்தின் தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் இந்த 76 ஆண்டுகளுக்குள் நடந்திருக்கிறது. இல்லாமல் காணாமல் போன ஒரு இனம், தொலைந்து போன ஒரு மொழி, இல்லாமல் போன ஒரு தலைநகரம், அதோடு கூட அவர்கள் இழந்து போன ஒரு நியாயப்பிரமாண முறை, பலி பொருள், ஆசாரியத்துவம், அத்தனையும் இந்த 76 வருஷத்துக்குள் 1850 வருஷம் ஒரு இன்ச்சு கூட இதெல்லாம் இல்லை. ஆனா இந்த 76 வருஷத்துல அத்தனையும் வந்துருச்சு. அப்படின்னா யோசித்து பாருங்க, இது எவ்வளவு பெரிய முக்கியமான காலம். நீங்களும் நானும் அந்த காலத்துக்குரிய ஜனங்களா இருக்கிறோம். அப்படியானால் நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று பாருங்க. அதனாலதான் கர்த்தர் உங்களுக்கு அத்தனையும் தெளிவாக காட்டுகிறார். வேதத்தை பொறுத்த வரைக்கும், புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும், கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆனால் இந்த காலம் மீடியா காலம், எல்லாத்தையும் பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்ற காலம். அந்த காலத்துல நீங்கள் பார்த்தாவது அவரை விசுவாசிக்கும்படி, தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நீங்கள் பார்த்தாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படி கர்த்தர் இவைகளை எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு இது கொடுக்கப்படுகிறதான எச்சரிப்பு தான். பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் அவரை சந்திக்கிற சந்ததி நீங்களும் நானுமாக இருக்கக்கூடும். இதற்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்கள் எழும்பும் போது நீங்களும் நானும் உயிரோடு கூட அவரை சந்திக்கிற கூட்டத்தில் காணப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ராஜா வரப்போகிறார். ஆயத்தமாவோம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த இயேசுவை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரு இமை பொழுதுதான், ஒரே நிமிஷம்தான் கடைசி காலம் துணிக்கும். இனி ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் 50 வருஷம் போவோம், 100 வருஷம் போவோன்றதுக்கெல்லாம் காலம் இல்லை. எப்போ வருவாருன்னு தெரியாது. நினையாத நாளிகையில வருவார். லூக்கா 12 சொல்லுகிறது, எஜமான் கல்யாண வீட்டிலிருந்து வந்து கதவை தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கத்தக்கதாக, 34-35 வசனங்களிலே உடனே திறக்கத்தக்கதாக காத்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யூ மஸ்ட் பி ரெடி. அவரை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கணும். இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு, இன்னும் மாயைகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு, இன்னும் உலகத்தில் உள்ளதான ஆஸ்திகள், சம்பாத்தியங்கள், எதிர்கால திட்டங்கள், இவைகளுக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருப்பீங்கடா. அது உலகம் தேடுறது. நீங்களும் அதையே தேடினா அவர்களுக்குரிய பலன்தான் உங்களுக்கு வரும்.
இது கர்த்தரை நோக்கி பார்க்கிற காலம், வானத்தை அண்ணாந்து பார்க்கிற காலம். அந்த தேவதூதன் அப்போஸ்தலரை பார்த்து சொன்னான், கலிலேயரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். ஆனா இப்ப இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அவர்கள் தலைகளை உயர்த்த வேண்டாத காலம், இது தலைகளை உயர்த்த வேண்டிய காலம். ராஜா மேகங்கள் மேல் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அவரை சந்திக்கும்படி போவோமா? நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் அவரை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்குதா? உங்கள் குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குதா? குடும்பமா உட்காந்து டிவி பார்க்குறீங்க, குடும்பமா உட்காந்து சினிமா பார்க்குறீங்க, குடும்பமா உட்காந்து கல்யாணத்துக்கு போறீங்க. ஆனா குடும்பமா பரலோகத்துக்கு போவீங்களா, வருகையில போவீங்களான்னு பாருங்க. குடும்பமா உட்காந்து ஜெபிக்க முடியல, ஆனா குடும்பமா போய் யார் வீட்லயாவது உட்காந்து அரட்டடிக்க முடியுது. வீக்கெண்ட்ஸ்ல போய் யார் வீட்லயாவது உட்காந்து ஜாலி அரட்டடிக்க முடியுது, ஆனா ஃபேமிலியா உட்காந்து ஜெபம் பண்ண முடியல. குடும்பமா ஹோட்டலுக்கு போக முடியுது, ஆனா ஜபாரைக்கு போக முடியல. நீங்கள் காலம் சொல்ல முடியாது, நீங்கள் காரணம் சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம். நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்படணும். இந்த வசனங்கள் வெறும் சரித்திரம் அல்ல, இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள். இவைகள் வெறும் சம்பவங்கள் அல்ல, அவைகள் எல்லாம் நிறைவேறி நம் கண்களுக்கு முன்பாக நம்ம எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய அடையாளங்கள். ஏதோ சரித்திரத்தில் நடந்த சம்பவங்களாக நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தீர்க்க தரிசன அடையாளம்ங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும். எல்லா தீர்க்க தரிசனம் நடந்துருச்சு. அவங்களே சொல்றாங்க, இன்னும் தேவாலயம் மட்டும்தான் பாக்கி. அந்த தேவாலயம் வரும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டு போவார், வருவதற்கு முன்பதாக. இதுதான் அந்த காலம். ஒப்பு கொடுப்போமா? நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில பிரவேசிக்கணும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. அந்த எண்ணம், அந்த தீர்மானம் உங்களுக்கு வருமானால் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும். நீர் வரும்பொழுது மர்வமாகிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தோம் என்பது முக்கியம் அல்ல, நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். 3.5 வருஷம் நீ யூதாஸாய் இருந்து, நீ அப்போஸ்தலனாய் இருந்து கடைசியா திருடனானா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா வாழ்நாளெல்லாம் திருடனா இருந்தான். கடைசி சில மணி நேரங்கள் அவன் சீஷனாய் மாறினான், அவன் பரதீசிக்கு போய்விட்டான். இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு, ஒருவேளை பின்மாற்றத்தில் இருந்தாலும், இயேசுவை அறியாமல் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் உலகத்துக்குள்ள இருந்தாலும், இது ரட்சணிய நாள், இது வாய்ப்பு கொடுக்கிற நேரம். இப்ப நீங்க மாறினா கூட கர்த்தருடைய வருகையில பிரவேசிக்க முடியும். ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, 2 நாளும் உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வருகிற ஜனங்கள் எல்லாரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும், சந்திக்கிற கூட்டத்தில் காணப்படட்டும். தூத்துக்குடி பட்டணத்தில் நீர் வருவதற்கு முன்பதாக ஒரு பெரிய அறுவடை நடக்கட்டும். ஏதோ வருடந்தோறும் நடக்கிற ஒரு கன்வென்ஷன், ஏதோ வருடந்தோறும் நடக்கிற ஒரு விழா, குடும்பமா போய் பொருட்காட்சிக்கு போயிட்டு போற மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த வருஷம் வரப்போகிற வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற விழாவா இது மாறட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும், ஆண்டவரே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்கள் அனலுள்ளவர்களாய் மாறவும், இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறியவும், கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் போது திரளான கூட்டமாகிய ஜனங்கள் இந்த பட்டணத்திலிருந்து புறப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஒரு நாள் ராத்திரியிலே 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் கிளம்புவார்களானால், அவர்களோடு கூட பிள்ளைகளும் அந்த அவர்களோடு கூட மனைவிகளும் புறப்பட்டு போவார்களானால், அதை காட்டிலும் அதிகமாக இந்த பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை பாராட்டும். 2வது எக்ஸோடஸ்ல திரளான ஜனங்கள் இந்த தூத்துக்குடியிலிருந்து கிளம்ப கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொடுத்தீர். நாளை தினத்திலும் வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்திலும் எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொடுங்க. அநேகருக்கு அடுத்து நடக்கக்கூடிய சத்தியங்களை சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.